Hi friends, என்னோட வீடியோவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல், அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி வந்துட்டு தேன் நெல்லிக்காய் ஹனி ஆம்லா அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக வீட்டிலே பண்ணிடலாம். இது டெய்லியும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டாவே போதும். நம்மளுக்கு ஹீமோக்ளோபின் லெவலும் அதிகம் இருக்கும், நம்மளுக்கு ஸ்கின்னும் நல்ல க்ளோவாகும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட. இது ரொம்ப சிம்பிளாக வந்து வீட்டிலே நம்ம ரெடி பண்ணிடலாம். நான் 1/2 கிலோ நெல்லிக்காய் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ ஒரு கண்ணு தட்டிலையோ இல்லைன்னா வந்துட்டு இட்லி பாத்திரம் இருந்துச்சுன்னா அதில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து 5 நிமிஷமே போதுமானது. நல்ல சாஃப்டாக குக்காகி வந்துடுது. நான் 5 நிமிஷம் தான் வேக வச்சேன். இது மட்டும் ஏதாச்சும் ஒரு குச்சி இல்லாட்டினா வந்து ஃபோக் விட்டு பார்த்திங்கன்னா ஈஸியாக உள்ளே இறங்கும். 1/2 கிலோ நெல்லிக்காய்க்கு வந்து 300 கிராம் சுகரும் வெல்லம் வந்து பாகு காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன் வடிகட்டி. இது வந்து கலர்காண்டி தான் இந்த வெல்லம் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா அதை வந்து வெல்லத்தை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு 300 கிராம் சுகருக்கு 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். வேக வச்ச நெல்லிக்காவையும் அதில் போட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் சேர்த்து கொடுக்குறேன். இதோட ஃப்ளேவர்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்றவங்க இதையுமே ஸ்கிப் பண்ணிடலாம். கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கோங்க. அந்த சுகரை வந்து நம்மளுக்கு எடுத்து கொடுக்கறதுக்காண்டி அந்த சால்ட் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நெல்லிக்காயில் இருக்க தண்ணியெல்லாம் நம்மளுக்கு இறங்கி நெல்லிக்காய் நல்லா கொஞ்சம் கெட்டியாகி அந்த பாகெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து நல்ல வத்தி கிடைக்கணும். இப்போ லெமன் ஜூஸ் வந்து எதுக்கு போடுறோம் அப்படின்னா, இந்த பாகு வந்து நம்ம ஆஃப் ஆக்கிட்டோம் அப்படின்னா அப்போ கொஞ்ச நேரத்துலேயே வந்து கல்லாட்டம் கெட்டியாயிரும். அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி லெமன் ஜூஸ் போடுறோம். அப்புறம் ஒரு புளிப்பு டேஸ்ட் இருக்கும். அந்த டேஸ்ட்டுக்காண்டியும் லெமன் ஜூஸும் வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு 3 டேஸ் வந்து நல்லா வந்து ஊற வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா தேன் நெல்லிக்காய் வந்து ரெடி ஆயிரும். ரொம்ப பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ரொம்ப டேஸ்ட்டான ஹெல்த்தியான ஹனி ஆம்லா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.